ஆ, நான் வந்துட்டேன், பிச்சை எடுக்க வந்துட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறாவ. என் மக கல்யாணம் முடிகிற மாதிரி தெரியல. நான் பிச்சை எடுக்க வந்துட்டேன். ஆ, இந்த பாண்டியம் அவளை நமக்கு தான் நிம்மதி போச்சு. இப்படி ஓடி ஓடி போறால. இந்த கோயிலுக்குள்ள தான் ஓடலாம். ஆனா ஆளை காணுமட்டி. உள்ள போய் தேடி பார்ப்போம். ஒரு தட்டை வேற தூக்கிட்டு ஓடலாம். கேவலமா இருக்கு எனக்கு. உனக்கு இது தேவையா? பேசாட்டிக்கு அவ்வளோ மதுரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கணும். இங்க கூட்டிட்டு வந்து நமக்கு தான் பெரிய சிறையா இருக்கு. இந்தா இருக்கா அந்தா இருக்கா. பாண்டியம்மா, உனக்கு என்ன பைத்தியம் மாட்டி? எதுக்கு இப்ப கோயில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க? எல்லாரும் ஏமாத்துதீங்க, எல்லாரும் ஏமாத்துதீங்க. மருமவன் என் மவளை கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. என்னெல்லாமோ நீங்க பேசிக்கிறீங்க. நான் வரவே மாட்டேன். இங்கதான் இருந்து பிச்சை எடுப்பேன். அப்பதான் நீங்க எல்லாம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவீங்க. பைத்தியம் பைத்தியம், நீ பிச்சை எடுத்தா எங்களுக்கு வேண்டிய அவமானம். ஊர்ல எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. வடிவு பாட்டினா பெரிய பணக்காரி பண்ணையாருன்னு அர்த்தம். இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க என்னை கேவலப்படுத்துறதுக்கு நீங்க வந்திருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த முகூர்த்தத்துல மகாராஜனுக்கு என் மவளுக்கும் கல்யாணம் ஆகணும். இல்லடா அந்த கோயிலே பிச்சை எடுத்து இங்கேயே செத்துருவேன். உங்க மதுரையில போய் பிச்சை எடுமா, இங்க எதுக்கு வந்து பிச்சை எடுக்க? மதுரையில உங்களை யாருக்குமே தெரியாது. இங்கதான் எல்லாத்துக்கும் தெரியும். நான் இங்கதான் இருப்பேன். அந்த கோயில் விட்டு வரமாட்டேன். சரி, என்ன பாடுபடுத்துறா அம்மா. மகாராஜனுக்கு ஒரு போன் போடுங்க. ஹலோ, இந்த பக்கம் கணேசன், அந்த பக்கம் யாரு? சொல்லுங்க சித்தப்பா. மகாராஜன் தானே பேசுறது? சொல்லுங்க சித்தப்பா. எப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் வாப்பா. இந்த நம்ம பாண்டிய மாத்த இங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. பிச்சையா? ஏன் கொஞ்சம் நேர்ல வா. ஏன் எல்லாத்தையும் போன்லயே சொல்ல முடியாதுல்ல? வா வா வா. வாரேன். இந்த இப்ப வந்துருவான். இங்க இரு பாண்டியம்மா, நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப எரிச்சல் தான் வருது. உன் இறக்கம் வர மாட்டுக்கு. தேவையில்லாம எல்லாரும் வெறுப்பையும் சம்பாதிச்சிட்டு இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னை இப்படி எல்லாரும் அனாதையா விட்டுட்டாவளே. என்ன சித்தி? பாருப்பா அந்த கூத்த என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு. நீ வந்து அவன் மவளை கல்யாணம் பண்ண மாட்டியான். அதனால இங்க உட்காந்து பிச்சை எடுப்பாளாம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நடக்கணுமா, இல்லைன்னா இங்கேயே பிச்சை எடுத்து செத்துருவாளாம். அத்தை என் பேச்சு கேப்பீங்களா மாட்டீங்களா? என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிங்க. நான் மட்டும் எதுக்கு உங்க பேச்செல்லாம் கேட்கணும்? நான் தான் நீங்க சொன்னதுக்கு சரின்ட்டோம்ல. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை வர்ற மாதிரி என்ன செய்யணும்? அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் வைக்கணும். இங்க இரு, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். உடனே எல்லாம் வைக்க முடியாது. பேசாம ஈரி அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தமா பார்த்து வைப்போம். நான் சொல்றேன், கேப்பியா மாட்டியா? கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். நான் இங்கதான் பிச்சை எடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா வாங்கத்த, இல்லைன்னா இங்கேயே இருங்க. உங்களுக்காக வாரேன் மர்மோனே, வாரேன். ஆளும் துணியும் சட்டையும் பாரு, மூஞ்சி மோவர கட்டையும் வா. செம்ம பேய். ஆ, 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 ஆ. சை, காதுல வந்து உள விடுதாம்மா. ச, எரிச்சலா இருக்கப்பா. ஆ, 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 ஆ. பொண்ணு கிளினிக் போகல, சாப்பிட மாட்டுக்கா, அழுதுகிட்டே இருக்கா. பார்த்தாலே நெஞ்செல்லாம் அப்படி படபடபடன்னு அடிக்கி. ஏன் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வரணும்? இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மகாராஜன் மேல ஆத்திரமும் வெறுப்பும் கோபமும் வருது. அவன் என் கையில கிடைச்சானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனியால், இனியால். ஐயோ, விடிஞ்சிட்டா. விடிஞ்சதே தெரியல. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா தூங்கிட்டேன் பத்துக்கோ. இப்பதான் எந்திரிச்சேன். அங்கிள் முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா எனக்கு தான் தெரியுமே யார் என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு. ஆமா, இவன் பெரிய மந்திரவாதி. இவனுக்கு எல்லாம் தெரியும். சரி, என்ன விஷயம்? இங்க பாரு இனியால், இவ்வளவுக்கு நீ அழுது மூஞ்செல்லாம் அப்படி வைக்கிற அளவுக்கு சீனே கிடையாது. மகாராஜன் இங்க உள்ளவர் தான். எப்பனாலும் பிடிச்சு வச்சு கட்டி வச்சிடலாம்.
அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப சாஃப்டான ஆளு. ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு 2 நாள் டைம் கொடு, அங்க என்ன பிரச்சனை நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். நீ எப்படி அங்க போவ? அவ்வை சண்முகி, இன்னைக்கு மாறு வருஷத்துல அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். தேவையில்லாததெல்லாம் பண்ணாத புகழ். எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண ஜாலியா இருக்கும். சும்மா எப்பவும் போல சாதாரண வாழ்க்கை வாழ்றது எனக்கு பிடிக்காது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போகணும், அதான் நல்லா இருக்கும். சும்மா இரு புகழ், இருக்கிற கடுப்புல நீ வேற. இனியால் அங்க போய் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு பிரச்சனைக்கு காரணமானவங்களுக்கு ஊசியை போட்டு விட்டுற வேண்டியதுதான். அட நீ வேற சும்மா இருப்பா. சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சும்மா அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு போய் கிளினிக்க திறக்கவே இல்லையாம, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல புகழ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீ ஒரு டாக்டர், அதை மறந்துடாத. ஸ்கூல் பிள்ளைங்க ரீசன் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு போய் கிளினிக்கை திறக்கிற. உன் பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நாளையில இருந்து நார்மல் ஆயிடுவேன். எனக்கு ஒரு நாள் நான் கிளினிக் போக மாட்டேன். இன்னைக்கு நீ கிளினிக் போகணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நான் போய் அபய் சர்மிக்கு வேலையை பார்க்கேன். புகழ் தேவையில்லாத வேலை வேண்டாம் புகழ். நல்ல ஜாலியா இருக்கும், நான் போறேன். இவன் ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்துடக்கூடாது. கடவுளே. டாக்டர், எங்க அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆ, இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு பேச்சு வருமா? பேச்சியே வராம போகுது. அவங்களுக்கு என்ன வாயிலே அடிபட்டு இருக்கு, மண்டையில தானே பட்டிருக்கு. வாயில கூட பட்டிருக்கலாம் டாக்டர். அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 5 நாள் கழிச்சு தையல் பிரிக்க வாங்க. ஓ, நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாமா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைய முடியல. டாக்டர், அத்தைக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்? நம்ம மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடு தான், அவங்க என்ன மிருகமா? ஐயோ, அப்படி கேக்கல டாக்டர், எல்லாமே சாப்பிடலாமான்னு கேட்டேன். ஏமா அவங்களுக்கு மண்டையில தாமா அடிபட்டு இருக்கு, வாயிலையும் வயிற்றுலயும் இல்ல, எல்லாமே கொடுக்கலாம். டாக்டர், அவ எத்தனை நாள் குளிக்க கூடாது? சும்மாவே அவகிட்ட போனாலே ஒரு மாதிரி வாடை அடிக்கும், ஊழ வாடை அடிக்கும். இதுல வேற மண்டையில கெட்டு போட்டு அடக்கா. எத்தனை நாள் குளிக்க கூடாது? ஏன் இப்ப அவங்க அவசரமா குளிச்சு எங்க போகணும்? 5 நாளைக்கு தலை குத்த கூடாது. லேசா மேல மட்டும் கழுவ சொல்லுங்க. டாக்டர், வெந்நீல குளிக்கணுமா பச்சை தண்ணியில குளிக்கணுமா? ஐஸ் வாட்டர்ல முக்கி எடுத்துருங்க, ஒரே போய் சேர்ந்துரும். என்னம்மா கேள்வி கேக்குறீங்க? நல்ல வெது வெதுப்பான தண்ணியில குளிக்க வைக்கணும். ஐயோ, இதெல்லாம் ஒரு சந்தேகமா? இப்படி கேட்காவலே 2 வரும். டாக்டர், சுய நினைவு எப்போ வரும்? அவங்க என்ன பைத்தியமா? சூரியனோட தான் சார் இருக்காங்க. டாக்டர் சார், அத்தையால உட்கார முடியுமா? ஏம்மா என்னம்மா கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, வேலை வேலைக்கு மாத்திரையை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நான் ரவுண்ட்ஸ் போறேன். இவங்க 2 பேருமே நிஜமாவே கவர்மெண்ட் வேலையில இருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு. ரொம்ப அறிவான கேள்வியா கேட்காங்களே. அதுலயும் அந்த பொண்ணு கேட்கறதெல்லாம் பயங்கர ஹைலைட்டு. காமாச்சி, மண்டைக்கு என்னாச்சு? மண்டை பூரா புண்ணாச்சு. இவர் வேற நம்மள வேற பேசிக்கிட்டு இருக்காரு. ஏக்கே காமாட்சி அக்கே, எப்படி இருக்கீங்க? உமா, வாமா. அக்காவை நினைச்சாலே சங்கடமா இருக்கு, சாப்பிட கூட முடியல. நேத்தெல்லாம் அக்காவை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். கோயில வேண்டுதல் கூட வச்சிருக்கேன். அக்காவுக்கு குணமாயிட்டுனா பஞ்சாயத்து தலைவருக்கு மொட்டை போடுவேன்னு. உனக்கு போட்டுக்க மொட்டை, எனக்கு வேண்டி வச்சிருக்காளு ஆளு மண்டையும் பாரு. மாமா, ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஆமாம்மா, நானும் அதான் நினைச்ச பத்துக்கிடு. ஏக்கா காமாட்சி அக்கா, உட்கார முடியுமா? அவளையும் உட்கார சொல்லுத. ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயங்க. உட்காருதண்டி. என் போன்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணு காட்ட வந்திருக்கேன். என்னத்த அவசரமா காட்ட வந்திருக்கான்னு தெரியலையே. பாரு, இதுல இருக்கிற 10 கல்லும் மண்டையை போய் பதம் பார்த்துட்டு வாங்க. அட கடவுளே, ஏம்மா, அட கடவுளே, என்ன பண்ணிட்ட? வா, வாடிருவோம். வாடுட்டி வாடு. அம்மா அம்மா, பாத்தீங்களா? கீதா தான் கல் எடுத்து அடிச்சிருக்கா, வீடியோவே இருக்கு. ஏ உமா, இது எதுக்கு நீ வீடியோ எடுத்த? அவ கல்ல கொண்டு அடிக்கேன் சொன்னா நீ வீடியோ எடுக்க நீயோ? ஐயோ, தலைவரை என்ன மாட்டி விட்டுறாதுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் சும்மா ஊருக்குள்ள ஏதாவது போர் அடிக்கணும் அலையும் போது எடுத்தேன். இந்த வீடியோ வச்சு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்.
என்னை கொல்ல பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மா இருக்கு ஆமாச்சி. நீ அன்னைக்கு மார்க்கெட்டில் சண்டை போட்டதை மனசில் வச்சுட்டு பண்ணியிருப்பா. பெருசாக்காத. நம்ம ஊருக்காரி பத்தியா, பிள்ளை குட்டிக்காரியோ. இப்படியே அடுத்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கொன்றுங்க. நாளைக்கு நம்ம கல்யாண நாள். நாளைக்கு நான் செத்துருவேன். சும்மா இரமட்டி. இந்த ஊர்ல என் புருஷன் கூட எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு என் நிலைமை. கவலைப்படாதீங்கக்கா, ஒன்னும் ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க. நல்ல வேலை நீ வீடியோ எடுக்க போய் தெரிஞ்சது. கடவுளே கொண்டு வந்து நீ விட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆமாக்கா, நான் கடவுளின் குழந்தை. நீ கடவுளின் குழந்தையா? நீ பிசாசின் குழந்தை. போங்க தலைவரே. இருக்கட்டும். இந்த கீதாவுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். சும்மா விடக்கூடாது.